சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து அடுத்த பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது இன்றைய பாடல் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற அறிதற் கருவிகள் பற்றினது. இன்றைய பாடலை நேற்றைய பாடல் மற்றும் வர இருக்கின்ற 2 பாடல்களோடு சேர்த்து பார்த்தால்தான் நமக்கு அதனுடைய பொருள் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது மருத்துவத்துறை இன்றைய காலகட்டத்தில் எத்தனை முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதைவிட அதிகமாக முன்னேற்றத்தில் இருந்த காலம் என்று சொல்லப்படுவது, மருத்துவத்திற்கு பொற்காலம் என்று சொல்லப்படுவது நமது அருளாளர்கள் காலம். ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வியாதின்னு வந்துச்சுன்னா மேல் போக்கா அவங்க வைத்தியம் பார்க்கல. இன்றைக்கி ஒரு தலைவலின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போனாக்க அவர் தலைவலிக்கான மருந்து தான் கொடுக்குறாரு. ஆனால் ஏன் அந்த தலைவலி வந்ததுன்னு யாருமே ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, என்ன காரணத்தினால தலைவலி வந்தது அப்படின்னு சொல்லி அந்த வேருக்காக போனாங்க. வேரை பிடிச்சிட்டு அதை அழிக்கிறதுக்கு இருந்தாங்க. எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, முக்கியமாக அவங்க பயன்படுத்தினது, ஏன்னா இன்னைக்கு மாதிரி ஸ்கேன் பண்ணுற கருவிகள்லாம் அப்போ கிடையாது. அப்போ எதை வைத்து அவர்கள் ஒரு மனிதனை பார்த்தார்கள் அப்படின்னா, அவர்களுடைய உள் உணர்வு என்று சொல்லப்படுவது, அதை அவர்கள் தியானத்தின் மூலமாக நல்ல மேலே ஏற்றி வச்சிருந்ததுனால அவர்களால் ஒரு உயிரை பார்க்கும்போது, ஒரு மிருகத்தையோ ஒரு செடியையோ ஒரு மனிதனையோ பார்க்கும்போது அந்த உடலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை அவர்கள் அகக்கண்களால் பார்க்க முடிந்தது. இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, அகக்கண் புறக்கண் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புறக்கண் அகக்கண் பற்றின குறிப்பை தான் நாம் இந்த 4 பாடல்களில் பார்க்க போகிறோம். நாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். கண்கள் இருக்கும் ஆனால் பார்வை இருக்காது. காதுகள் இருக்கும் ஆனால் கேட்கும் திறன் இருக்காது. தொடு உணர்ச்சி இல்லாதவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கும் தோல் அழகாக பளபளன்னு இருக்கிறதையும் பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு உறுப்பும் இருக்கும், ஆனால் செயல்திறன் இல்லாமல் இருக்கும். இதை ஏன்னு யோசிக்கும் போது தான் நம்ம அருளாளர்கள் என்ன பண்ணாங்க, ஏன்னா அதுக்கு 2 கருவிகள் வேணும்பா, ஒன்று புறக்கருவி, இன்னொன்று அகக்கருவி என்பதை தெளிவுபடுத்தினாங்க. எவ்வளவு தூரம் ஆழமான மருத்துவ ஞானம் இருந்திருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு பாடல் நம்மளுக்கு சரியான எடுத்துக்காட்டு. என்ன பண்ணாங்க, புறக்கருவி அகக்கருவி 2யுமே அவங்க பாகுபடுத்தி பார்க்க முடிந்தது அவர்களால். அந்த குறிப்பை தான் நாம் இந்த 4 பாட்டையும் சேர்த்து பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு இந்த அர்த்தம் நல்லா இன்னும் ஆழமாக புரிய முடியும். உள்ளபடி மாபூதம் அந்த இது பாட்டு பார்த்தோம் இல்லையா, அதில் பூதங்கள் 5 பூதங்கள் இருக்குது. ஆனால் அதற்கான உட்புலன்கள் என்ன, அந்த புலன் என்று சொல்லப்படுவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தம், பரிசம், உருவம், சுவை, நாற்றம். இதை தான் நம்மளுக்கு திருக்குறளில் சுவையொளி ஊரோசை நாற்றம் என்ற 5 வகை தெளிவான் சுட்டு கட்டே உலகு என்று நமக்கு திருக்குறளில் அற்புதமாக சொல்லி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது தன்மாத்திரைகள், தத் மாத்திரை என்பதுதான் தன்மாத்திரை என்று வருகின்றது. தத் என்றால் அதன் அளவில் என்று பொருள். அதன் அளவில் நிற்கின்ற மாத்திரை, தன்மை, குணம். இதுக்கு தான் தத் மாத்திரை என்பது தன்மாத்திரை என்று ஆகிவிட்டது. தன் அளவில் குணங்களை வெளிப்படாமல் நிற்பது என்று பொருள். அப்படியே நேரடியாக பொருள் பார்த்தா அதுதான் இதோட இது. அப்போ பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரை என்னங்கிறத தான் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். இதில் பார்த்திங்கன்னா காரண தன்மாத்திரை என்பது தான் நாம் இப்போ பார்த்தோம். காரிய தன்மாத்திரைன்னு ஒன்று இருக்குது, காரண தன்மாத்திரைன்னு இருக்குது. காரண தன்மாத்திரை பார்த்திங்கன்னா ஓசையில் இருந்து ஆகாயம் தோன்றும். ஆகாயம் எங்கேருந்து தோன்றுதுன்னா ஓசையிலேருந்து தோன்றுவது தான். அதே மாதிரி ஊறு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து காற்று தோன்றும். உரு என்று சொன்னால் அதில் இருந்து நெருப்பு தோன்றும். அதே மாதிரி சுவை என்றால் அதில் இருந்து தான் நீர் தோன்றும். நாற்றம் என்பது மண் தோன்றுவதற்கு காரணம். அதனால் தான் தன் அளவில் வெளிப்படாமல் இருப்பது, ஆனால் செயல்படுத்தக்கூடியது. பூதங்களுக்கு முதல் காரணமாக நிற்பது இந்த தத்மாத்திரை என்று சொல்லப்படுவது. குணத்தை காட்டாமல் ஆனால் சூக்கும நிலையில் செயல்படுவது. இதுதான் நாம் நேத்திக்குள்ள பாட்டில் பார்த்தோம். இப்போ அதோடைய அப்படியே கொண்டு புறக்கருவிகளாக பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், பேரை கொடுத்துருக்குறாங்க, ஞான இந்திரியங்கள். இத்தனை அற்புதமான ஒரு குறிப்பு. ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள். நமக்கு ஞானம் கொடுக்கக்கூடியதும் இந்த 5 தான்.
ஞானத்திலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு போகிறதும் இந்த 5 தான். யோசிச்சு பாருங்க, நம்மளை ஞானத்தை பெற விடாமல் தடுப்பது எது? இந்த 5 தான். எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல வடை சுடுறாங்கப்பா அப்படின்னோடனே மூக்கு அந்த பக்கம் போயிடுது. ஏதோ அழகான ஜிகு 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 ஜிகுட்டு அந்த இடத்துல கலர் தெரியுதுப்பா அப்படின்னோடனே கண்ணு அந்த பக்கம் போயிடுது, கவனம் அங்கே போயிடுது. அப்போ பார்க்கக்கூடாததை பார்க்கின்றோம், கேட்கக்கூடாததை கேட்கின்றோம், நுகரக்கூடாததை நுகர்கின்றோம், ருசிக்கக்கூடாததை ருசிக்கின்றோம். அப்படின்னா அது ஞானத்தை அங்கே கொடுப்பது இல்லை, ஆனால் நம்மை கீழ்நோக்கி செலுத்தி கொண்டிருக்கின்றது. அம்பலக்கூத்தனை பார்த்து, அவனுடைய தூக்கிய திருவடியை பார்த்து, அதில் நெய்யும் தேனையும் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தேன் அப்படியே தாரையாக ஒழுகிறத பார்க்கும்போது ஒரு சுகம் இருக்கும் இல்லையா? அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு இந்த கண்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையா நாம் செய்கின்றோம் அப்படின்னு யோசிக்கணும். நாக்கு, எதை பேசுவதற்கு நமக்கு நாக்கு கொடுத்திருக்கின்றார் பெருமான் என்றால் திருமுறைகளை பாடுவதற்குத்தான். ஆனால் அதற்காகவா நாம் பயன்படுத்துகின்றோம் என்று ஒரு கேள்வி கேட்டு நின்னால் நம்மள நிறைய பேர் அதையும் செய்கிறோம் அப்படின்னு தான் வந்து நிற்போம். யோசிச்சு பார்ப்போமே, அதையும் செய்கிறோம் இல்லையா? ஆனால் அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். அது அடுத்த குறிப்பு. சரி, இப்போ இதில் பாருங்க, இந்த வெளியில் தெரிகின்ற உறுப்புக்கள், அதுதான் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுவது. நன்றா உரைக்க கேள், ஊனம் மிகு பூதம் உற்று இடமா. இது எல்லாத்துக்கும் இடமாக, இதில் வந்து ஊனம்னு ஒன்று வைக்கிறார், அதாவது குறையுடையது என்று பொருள். குறைபாடு உடையது ஆகி இருக்கின்றது. ஏன்னா நம்மளை நிறை இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றது. அப்போ அது குறையுடையது என்று சொல்லி, ஈனமாம் சத்தாதி, ஈனம் என்று சொல்லியாச்சுன்னா தாழ்மையானது. நம்மை ஒரு காரியத்தை செய்ய விடாமல், செய்ய ஒட்டாமல் எதையெல்லாம் தடுத்து நிற்கின்றதோ அது அனைத்தும் ஈனம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக ஈனமாம் சத்தாதியை, சத்தம் என்று சொல்லப்படுகின்றதை ஆதியாக கொண்டு அறியும் தானம். தானம்னா எந்த இடத்துல இருந்து அது அறிகின்றது அப்படின்னா செவி, தோல், கண், அத்தாலு, மூக்கு. செவி நம்ம எல்லாருக்கும் தெரியும், காதுகள். காதுகள் கேட்கும் திறன் கொண்டது, தோல் நுகரும் திறன் கொண்டது, கண் பார்க்கும் திறன் கொண்டது, அத்தாலு, தாலாட்டு என்று சொல்லப்படுவது அத்தாலு என்ற சொல்லிலிருந்து வந்தது. தாலாட்டுனா என்ன? நாக்க வந்து ஒரு விதமான ஒலி எழுப்பி குழந்தைகளை தூங்க வைப்பதற்குத்தான் தாலை ஆட்டுதல், தாலாட்டு என்று வந்துச்சு. அப்ப இந்த தால் என்று சொன்னாலே நாக்கு ஆடிக்கொண்டிருப்பது என்று பொருள். அப்ப அத்தாலு என்று சொல்லப்படுவது நாக்கு, மூக்கு. இந்த 5ம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஞான இந்திரியங்கள் என்ற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். இதில் பாருங்க, செவி ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை உணரும். தோல் காற்றை இடமாக கொண்டு ஸ்பரிசத்தை உணரும், ஊறு என்று சொல்லப்படுவதை உணரும். கண் என்பது தீயை இடமாக கொண்டு உரு என்பதை உணரும். அத்தாலு என்பது நீருக்கு இடமாக நின்று சுவையை உணரும். மூக்கு என்பதை நிலத்துக்கு இடமாக கொண்டு நாற்றத்தை உணரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. விளக்கு இல்லை அப்படின்னா கண் வேலை செய்யாது. கண் எவ்வளவு வேணாலும் நம்மளுக்கு வந்து வேலை செய்கிற ஒரு திறன்பாடோடு இருக்க, பவர்ஃபுல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துட்டு போகட்டுமே. விளக்கு அணைச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இருட்டில் ஒருத்தரால் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. இதற்குத்தான் சிலருக்கு வந்து கண்ணுகள் வந்து பூனை கண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே சொல்லுவோம், பூனை கண்ணுப்பா உங்களுக்குன்னு சொல்லுவோம். எனக்கு ஏன் அப்படிப்பட்ட கண்ணு சாமி கொடுக்கலன்னு வேற ஒருத்தரை பார்த்து நம்ம பொறாம வேறப்படுவோம். இதில் சில நாட்டில் உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை நிறமாக இருப்பாங்க, கண்ணு பூனை கண்ணாக இருக்கும். ஏன்னு பார்த்தா அவங்க ஊர் எப்பவுமே பனி நிறைந்த ஊர். அந்த பனி நிறைந்த ஊரில் நம்மளை மாதிரி கருப்பு கண்ணு கொடுத்தா அவங்களுக்கு பார்வை தெரியாது. ஏன்னா ஒரு நாட்டில் வந்து 6 மாதங்கள் இருளாக இருக்கும், இருட்டாக இருக்கும், 6 மாதங்கள் வெளிச்சமாக இருக்கும். எந்த நாடுன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே போனால் பகலில் வேலைக்கு போகணும் அப்படின்னா சூரியனை வச்சு கணக்கு எடுக்க முடியாது. நாம் அலாம் வச்சு செட் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த நேரத்துக்கு ஆஃபீஸ் போகணும், வரணும், படுக்க வேண்டியதான். எந்த நேரத்தில் படுக்கணும் அர்த்தராத்திரியாக இருக்கும், எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அர்த்தராத்திரியாக இருக்கும், வேலைக்கு போகிறது அர்த்தராத்திரியாக இருக்கும். அதே மாதிரி 6 மாதம் வந்து முழுக்க பகல். அவங்களுக்கு இருளே வராது. அந்த நேரத்தில் முழுக்க பகலாக இருக்கும். ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு கட்டணை திறந்தாலும் நல்லா பளிச்சுன்னு பகலாக இருக்கும்.
இப்போ அந்த மாதிரி நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை மாதிரி தோல் நிறமும் நம்மளை மாதிரி கண் நிறமும் இருந்தது அப்படின்னா வெந்து போயிடுவாங்க, ஸ்கின் கேன்சர் வந்துடும் அவங்களுக்கு. உடனேயே தோல் புற்றுநோய் வந்துவிடும். ஏன்? அவங்களுக்கு நமக்கு அந்த நோய் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் இந்த நிறத்தில் பெருமான் படைத்திருக்கின்றான். அவர்களுக்கு அந்த நிறத்தை கொடுக்கவில்லை. அவர்களால் நம்ம நாட்டிலையும் வாழ முடியாது, நம்மளால் அவங்க நாட்டிலையும் வாழ முடியாது. அதே மாதிரி கண்கள், இந்த பூனை கண் அப்படின்னு சொல்றது வெளிச்சத்தை அதிகமாக உள்வாங்கக்கூடிய, வெளிச்சம் கம்மியாக இருக்கிற இடத்துலையும் உள்வாங்கி பார்க்கக்கூடிய திறன் உடையது. ஏன்னா பனி மூடி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கண்கள் தேவை. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நல்ல சரியான சீதோஷ்ண நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம கண்களுக்கு பெருமான் இப்படிப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் பெருமானுடைய கருணைன்னு நாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா பிரமிப்பாக இருக்கும். ஏன் எனக்கு இந்த நிறத்தை கொடுக்கல சாமின்னு கேட்கவே மாட்டோம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கண்களை கொடுக்கலன்னு கேட்கவே மாட்டோம். இதெல்லாம் புறக்கருவிகள் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். அந்த தெளிவு எப்போ நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குதோ அப்பந்தான் நாம் அடுத்த நிலைப்பாட்டுக்கு இப்போ இந்த தத்துவங்கள் அப்படிங்கிறத தாண்டுற ஒரு நிலையில் இருக்கணும். நம்ம தியாகராஜன் ஐயா சொல்லுவாங்க, ஒரு ஆளை நல்ல செக்க செவேல்னு பார்த்தா இது சிவப்பு நிற மண்ணில் சாமி செய்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. ஒருத்தர் கருப்பாக போனார் அப்படின்னா கருப்பு நிற மண்ணை வச்சு செய்திருக்கிறாரு சாமி அப்படின்றது தோணுமா. ஆனால் நம்மளுக்கு அப்படியா தோணுது? ஐயா ஏன் இப்படி கருப்பாக இருக்கிறாங்க, ஐயோ எவ்வளோ வெள்ளையாக இருக்காங்க இப்படி தோணுது. மைதா மாவை உருட்டி செய்தா மாதிரி இருக்குதுப்பா அப்படிங்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே மண்ணினால் செய்யப்பட்டது. உடல் என்பது மண்ணினால் செய்யப்பட்டதுன்ற தெளிவு நமக்கு வந்ததுன்னா அதனால ஒரு மயக்கமோ அதனால ஒரு வெறுப்போ வராது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த அறிவு தெளிவு இல்லாதது தான். அதனால தான் ஞான இந்திரியங்கள் என்ற பெயர் வைத்தார்கள். ஏன்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் என்று சொன்னாருங்க. அதே மாதிரி இதில் பாருங்க, அழகான ஒரு வார்த்தையை வைக்கின்றார் இங்க. அதாவது ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம், ஆமாம், செவி தோல் கண் அத்தாலு மூக்கு என்று அறி, அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னவங்க. அடுத்தது பாருங்க, ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்று இடமா என்று சொல்லிட்டார். அதாவது பூதங்களை இடமாக கொண்டு இந்த ஞானேந்திரியங்கள் வேலை செய்கின்றது. அதனால தான் இதற்கு பொறிகள் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க. பொறிகள் தாமே அறியாது. பொறினா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தெரியும், எலி பொறியை நல்லா தெரியும் நம்மளுக்கு. பொறி அப்படின்னா நம்மளை அப்படியே பிடிச்சி போடுறதுக்கு உள்ளது. அப்போ பொறிகள் தானாக உணராது, எதையுமே தானாக தெரியாது. ஆனால் புலன்களையும் அது அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் பொறிகளுக்கு வேறாய் இவற்றை அதிட்டித்து நிற்கும் உள் எந்திரியங்கள் வேண்டும். அந்த ரெண்டையும் சேர்த்தது தான் ஞானேந்திரியம் என்று சொல்லப்படுவது. அதாவது புறக்கருவி அகக்கருவி ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது தான் நம்மளுக்கு அதனால தான் பொறிகள் அப்படின்ற பெயர் இதற்கு வைத்தார்கள். அதுக்கான இதற்கு பேரே ஐம்பொறி என்று சொன்னாங்க. திருமுறையிலன்னா நாம் ஐம்பொறின்னு படிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஐம்பொறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் திருமுறையில் 62வது பதிகத்தில் நம்பியாரூர் சொல்லியிருப்பார், சிறக்கண் வாய் செவி மூக்கு உயர் காயம் என்பதை நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி பொறிவாயில் இவ்வைந்தை ஐந்தினையும் என்ற ஒரு குறிப்பை, பொறிவாயில் ஐந்தவித்தான்கிறது திருக்குறள் தான், அதை அப்படியே அந்த சொற்றொடரை எடுத்து கையாண்டிருப்பாரு நம்ம நம்பியாரூரர். வாழ்வர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்சமனத்தீரேன்றிருப்பாரு நம்பியாரூரர். அதே மாதிரி அரித்து நம்மேல் ஐவர் வந்திங்கு ஆறலைப்பான் பொருட்டால் அப்படின்னுவாரு. அதே மாதிரி ஐவகை அறையர், எனக்குள்ள 5 ராசா இருக்கிறான்பா, ஒருத்தன் இருந்தாலே பாடாப்படும். யோசிச்சு பாருங்க, நான் தலைவர் தெரியுமான்னு ஒரு தலைவர் நின்றுக்கிட்டு அத்தனை பிரச்சனை பண்ணுவார். நம்ம உடம்புல 5 தலைவர்கள் இருக்கிறாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இழுக்கிறாங்களாம். இழுத்தா என்ன ஆகும் நம்ம நிலமை? இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலமை தான், வேறு எங்கேயுமே போய் தேட வேண்டாம். என்ன ஆகும் 5 பேர்னாக்க, இப்போ நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல 5 பேர் எங்கேயோ வடையை சுடுறாங்க, எங்கேயோ பஜ்ஜியை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூக்கு அங்கே போகுது இல்லையா, கவனம் அங்கே செதறுது இல்லையா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 5 அரசர்கள் நம்ம கூடையே இருந்து நம்மளை குழி பறிச்சிட்டு இருக்கிறாங்கங்கிற தெளிவு நமக்கு கிடைச்சதுன்னா பெருமானை நோக்கி நாம் சரணடைய ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்மை அழைத்து செல்லுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நூல்களை நமக்கு கொடுத்து அருளி செய்திருக்கின்றார்கள் அருளாளர்கள் என்பதை உணர்ந்து அவர்களது திருவடிகளுக்கும் பெருமானின் திருவடிகளுக்கும் இப்படிப்பட்ட ஞான நூலை சிந்திப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி விளைகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.
Hi there, it's me, your Lavanya again. We were discussing about the verse called Unmai vilakkam, and we are going to think about or discuss about the next song today. ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கு என்று அறி. Today's song cannot be discussed independently. It has a dependency on the yesterday's song and the next two songs that we are going to discuss as well. So, in order to have a better understanding, we need to basically have a clarity about all these together, the four songs together. So, let's do a small recap of the earlier song and then we will come back to it. One thing we have to remember is these verses were written when the medical industry was very matured, but not like what we are talking about right now. When I am talking about medical industry like Ayurvedam and Siddha was there primarily to help people. So how did they cure people? Basically, when you look at it, the significant way they were curing people is by meditative state. So the healers will get into a meditative state, they will scan the patient and then they will treat the inner problem, not the exterior one like what we are seeing now, because the English medicines that we are talking about is if we have a headache, they are giving a painkiller for only the headache, but they don't understand what is the root cause for the headache and they don't address that. So which means later there will be another problem that is coming up, but our Siddha or our Ayurvedam was not focusing on that. They went into the root cause, they went into the roots of the problem and they started fixing it, and for that they used meditation as one of the primary sailing boat. Now when you look at this particular song, it gives us a very clear indication that those days they had a very clear picture. One is the outer organ and the other one is the inner organ. For example, when we see a person, we can say that they have eyes, they have ears, they have nose, but the inner organ relating to ears is not functioning, so they have a hearing impairity. The inner organ relating to eyes is not functional, so they have a seeing impairity. They are blind basically. So when you look at it, some people don't have the sense of smell. Certain people cannot taste certain kind of type of taste. Why is all this happening? Because the inner organ is malfunctioning, but the outer organ is still visible. So we are actually segregating these two, and that is what your yesterday's song and today's song is differentiating. In yesterday's song, what we were actually talking about is the inner organ. Inner organ is nothing but sound waves. Sound waves needs to be heard with the help of ears, but not the outer ear, but we are talking about the inner organ over here. Same ways we were talking about visual, which is eyes. In order to see someone, we need light. Light is the primary element to see something, which means in order for the eyes to function, we need light, source of light. Same ways taste. How do we differentiate taste? Only by the taste buds. Now when you talk about the taste buds, that is what the element associated with that is earth. So this is the linkage that they are looking at, and this is the linkage we are also talking about. So for an inner organ to function, we are having the external organ to sense it, and for the external organ to function, we need to have the internal organ in a ready to be it's in a functional state. So readily functionable state. Now this is what we need to have a clarity. In today's song, they are talking about the physical organs. Jnanendriyangal. Jnanendriyam means organ. Jnanam means something that is going to give us a clarity. Whatever gives us clarity is jnanam. So jnanam means clarity. Towards what? Not the earthly ones, not the ones that we are talking about right now. I am not talking about knowledge related to electrical car, knowledge related to how to make money, knowledge relating to how to make babies. That is not knowledge. The real jnana means
how to attain self-realization, because that is the ultimate objective of every single living being on this earth. End of the day, what we want is not to just die and be reborn again, but in order to reach the ultimate destination, which is realization. So, in order for attaining this jnana, we have certain organs. This is what we call it as jnana indriyangal. Jnanam means knowledge, intellectually fulfilling knowledge, and indriyam means the organs. Nandra uraikka kel. I'm going to explain it to you. Oonam migu bhoodam uttru idama. Oonam means there is a little bit of some kind of a disability. Some kind of a disability. We are getting into disability because of these organs. Why? We are seeing something that we shouldn't be seeing. Whole night we are watching movie. Is that what eyes was given for? We are hearing all sort of nonsense around us. Is that what ears is given for? We are not looking at the inner sense of it. We are not realizing the inner sense of it. So the moment we start realizing the inner sense, that is the most important objective of a living being. So, oonamigu bhoodam uttru idama eenamam sattadi. Eenam means something that is at a very lower level. What is at a lower level? When you talk about the physical body, physical pleasure, everything is lower. What is higher? Higher is always relating to self-realization. Whatever leads us to self-realization is higher. Whatever leads us to rebirth, just get stuck with this earthly affairs, that is going to be called as low. Now when you talk about eenam, eenam simply means low. Something that is blocking our progress, something that is not ready to lead us to the next stage or to make us grow. That is what we call it as eenam. Eenamam sattadiyai ariyum thanam sevi tol kan attalu mooku endru ari. We are talking about the 5 organs. What are the physical organs that we are having? One is ears, skin, eyes, attalu. Attalu means something that is moving. So our tongue, which is always moving, and then nose. These are the 5 organs which is also called as pori. What do you mean by pori? Something that is trapping you. Pori means trap. So something that is trapping us. Look at the way how they have named. Beautiful, intellectual people, we can really realize that. If you look at it, they have named it as trap, literally trap. And if you imagine, yes, it is literally trapping us. Our eyes is pulling us in one direction, our ears is pulling us in one direction, our nose is pulling us in one direction, our skin is pulling us in another direction. We are just getting bombarded from 5 different directions. That is why it is called as pori, which is nothing but simply trap. And we are getting trapped into this and this nonsense basically. Beautifully said. If you look at it, what are the physical organs? As we said earlier, it is ears, skin, eyes, nose and tongue. So these are the 5 physical organs. Now in the next 2 songs, we will be discussing about how these are functioning. So yesterday we spoke about the 5 elements and how these are linked to the sense organs. Now we already spoke about the physical organs. Tomorrow in the next 2 songs, we will be talking about how these are going to be in relation. How is it going to be operational? How is it going to actually be functional for us? So we are going to discuss about that. Until then, I take leave. I'll come back again with the next song. Bye-bye.